சொந்த நாட்டில் சொந்த தர்மத்தையும் சொந்த பண்பாட்டையும் காப்பாற்ற இந்துக்கள் இன்றளவிலும் போராடும் நிலையே நீடிக்கிறது. ஆனால் இந்து மதத்துக்கு, இந்து சொந்தங்களுக்கு ஒரு துயர் என்றால் துடித்தெழுந்து அதனை துடைக்க முயல்வோர் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணிவிடலாம். இருப்பினும் இந்து சமுதாயம் முழுமைக்கும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்றால் இது போன்ற அபூர்வ மனிதர்களை அகமகிழ்வோடு பாராட்டி கௌரவிக்க வேண்டும். அந்த உன்னத பணியை சிறமேற்கொண்டுள்ள ஸ்ரீ டிவி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து ஹிந்து தர்ம காவலர் என்ற உயரிய விருதை ஆண்டுதோறும் உரிய நபர்களுக்கு வழங்கி சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஹிந்து தர்ம காவலர் விருதுகளை 4 தனி நபர்கள் பெறுவதோடு ஓர் ஒட்டுமொத்த கிராம மக்களுமே ஹிந்து தர்ம எழுச்சி கிராம விருதை பெறவுள்ளனர். உங்களது பலத்த கரவுரையுடன் 3 தலைமுறைகளாக நாங்கள் படித்த பள்ளி. தொடக்கப் பள்ளியை நடுநிலை பள்ளியாக்க நிதி கொடுத்தோம். புதிய கட்டிடத்தை வேறு இடத்தில் கட்டிய பின் நடுநிலை பள்ளி இல்லை, தொடக்கப் பள்ளிதான் என்று ஏமாற்றியதையும் சகித்து கொண்டோம். இப்படி இந்துக்களின் உதவியை பெற்று கட்டப்பட்ட அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளி செய்த கைம்மாறு என்ன தெரியுமா? இயேசுதான் உங்கள் தந்தை என்று சொல்லி பெற்றோர்களை நிராகரிக்க போதித்து மதம் மாற்றம் செய்ய முயற்சித்தார்கள். ஊருக்கு வெளியே பள்ளிக்கூடம் சென்றவுடன் பள்ளிப்பாடங்களை விட கிறிஸ்தவ போதனைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இத்துடன் விட்டார்களா? பழைய பள்ளி அமைந்த புறம்போக்கு இடத்தில் சர்ச்சு கட்டத் தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். சட்டவிரோத சர்ச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி மதமாற்றம் செய்த கிறிஸ்தவ மிஷனரியை எதிர்த்த இந்துக்களை கைது செய்தது காவல்துறை. குடிக்க தண்ணீரின்றி நேரத்திற்கு உணவு கூட கொடுக்காமல் சித்திரவதை செய்தது காவல்துறை. இந்து சமயம் எங்கள் உயிர் மூச்சு. எங்களை ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் மதம் மாற்ற முடியாது என்று உறுதி கொண்ட இந்துக்கள் கிறிஸ்தவ பள்ளியிலிருந்து தங்கள் குழந்தைகளை நிறுத்தி 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளியில் சேர்த்திருக்கின்றார்கள். தினந்தோறும் குழந்தைகளை பேருந்தில் வீர கேரளம்புதூர் பள்ளிக்கு அழைத்துச் சென்று திரும்ப கூட்டி வர 2 பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பிவிட்டு திரும்பும் வரை தவிக்கின்றார்கள் தாய்மார்கள். அங்க பதட்டமா தான் இருக்கும். நாங்க பீடிச்சுட்டு தான் உழைக்கிறோம். எங்க பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய்க்குனாலும் நாங்க பண்டை வாங்கி கொடுத்து நாங்க பாதுகாப்பா எங்க பிள்ளைகளை நாங்க மத்தியானம் போய் பாத்துக்கிறோம். உள்ளூர்ல ஸ்கூல்னா எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும். அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு டெய்லி போயிட்டு வரணும்னா சண்டை தான் போடுது. பிள்ளை எங்களுக்கு பள்ளிக்கூடம் சீக்கிரம் வேணுமா? கடந்த 1.5 வருஷமா அரசு பள்ளி வேணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா கவர்மெண்ட் நாங்க கோரிக்கை வச்சா ஒன்றை கூட நம்ம கரெக்டா நிறைவேற்றல. இந்நிலையில் இந்துக்கள் 25 சென்ட் நிலத்தை வாங்கி பள்ளி கட்டுவதற்காக அரசிடம் ஒப்படைத்துள்ளனர். அரசு பள்ளி கட்டி கொடுக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை. நாங்கள் கொடுத்த இடத்தில் பள்ளியை கட்டித்தாருங்கள், கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்து சர்ச் கட்ட முயலும் புறம்போக்கு இடத்தில் நூலகமோ மருத்துவமனையோ கட்டித்தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். அரசு செவிசாய்க்கவில்லை. இத்தனை இடையூறுகளுக்கு பின்னும் மறைமுகமாக மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் போக்கையும் கைது நடவடிக்கையையும் மீறி அன்றாடம் துயருற்றாலும் மதமாற்ற சக்திகளுக்கு அடிபணியாமல் தங்களை வருத்தி கொண்டு தர்மத்திற்காக போராடி வரும் அச்சன் குன்றன் கிராமத்திற்கு ஹிந்து எழுச்சி கிராம விருது வழங்குவதில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் ஸ்ரீ டிவியும் பெருமை கொள்கின்றன. துச்சமென்று நினைத்தேதான் உச்சம் கொண்டு வருத்திடினும் அச்சன் நம்மை மதம் காக்க அச்சமின்றி போராடும் அச்சம் குட்டம் கிராமத்து பொதுமக்கள் பிரதிநிதிகளை தற்போது ஹிந்து தர்ம கிராம விருது பெற அன்புடன் அழைக்கிறோம். ஹிந்து எழுச்சி கிராம விருது பெற அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது விருதினையும் மற்ற கௌரவங்களையும் நமது
சிறப்பு விருந்தினர்கள் மூவர் வழங்கி கௌரவிப்பார்கள். அதற்காக திரு கீதா முதானந்தாஜி அவர்கள், திரு ராஜேஷ்ஜி அவர்கள், திரு கேசவ விநாயகன்ஜி அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் அச்சம்குட்டம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த வீர இந்துக்களுக்கு இந்து எழுச்சி கிராம விருது வழங்குவதில் டிவியும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் பெருமை கொள்கின்றன. திரு சுப்பையா மற்றும் சிங்கத்துறை ஆகிய இருவரும் தான் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில், இடையூறுகளுக்கு மத்தியில் குழந்தைகளை அந்த பள்ளிகளுக்கு அனுப்புவது, குழந்தைகளுக்காக சிறை சென்ற செம்மல்களும் இவர்கள். ஸ்கூல் கட்டுறதுக்காக எங்களை ஊர்ல இருந்து 30 பேர் கேஸ் போட்டு ஒரு 10 பேர் படிச்சு உள்ள வச்சுட்டாங்க தென்காசி ஜெயில. பள்ளிக்கூடத்தை இந்துக்களின் நிதியிலே வாங்கி கொண்டு இந்துக்கள் பள்ளிகளிலேயே மதமாற்றம் செய்ய முனைந்ததை எதிர்த்து குரல் கொடுத்ததற்காக இந்த அநீதி, அதையும் எதிர்த்து போராடிய இந்த செம்மல்களை நாம் சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்குகிறோம். இப்பொழுது சுவாமிஜி அவர்கள் பிரதிநிதிகளுக்கு பட்டயத்தை, அந்த பாராட்டு சான்றிதழை வழங்குவார்.